எது நமக்கு நலமாக இருக்கும், எது நமக்கு நலமாக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகள் நீ அறிந்திருந்தாயானால், உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து இருந்தாயானால் நலமாக இருக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. நமக்கு இயேசு சாமி கற்றுக் கொடுக்குற ஒரு நல்ல ஒரு உபதேசம் என்ன தெரியுமா? முடிந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சால் சமாதானம் வருமோ அதை தான் நம்ம செய்யணும். கிறிஸ்தவர்கள், ஏசப்பா பிள்ளைங்க, ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, சர்ச்சுக்குள்ளே போராட்டம் வருது, வெளியில் போராட்டம் வருது, ஏற்று வீடு போராட்டம் வருது, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு போராட்டம் வருது, நம்ம நம்பியிருக்கவங்களுக்கு போராட்டம் வந்து வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ண தெரியுமா? என்ன செஞ்சால் சமாதானம் வருமோ நம்ம அதை தேடணும்னு நம்ம நலமாக இருப்போம். நமக்கு விரோதமாக மனுஷனுங்க வீம்புக்குன்னு சண்டைக்குன்னு பிரச்சனை வந்தால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன செஞ்சால் சமாதானமாக இருக்குமோ அதை நீங்கள் செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு நலமாக இருக்கும். இது கடவுள் சொல்லுகிற, கர்த்தராக இயேசுக்கு சொல்லுகிற ஒரு உத்தரவு. சரிங்களா? இப்போ மணி 11 நினைக்கிறேன். படிச்சுக்கிட்டு இருந்தேன், தியானம் பண்ணினேன். இந்த வசனம் எனக்கு உணர்த்தப்பட்டுச்சு. எது செஞ்சால் சமாதானமாக இருக்குமோ அதை யோசிங்க, அதை செய்யுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் நலமாக இருப்பீங்க, விடுதலையோடு இருப்பீங்க. பிசாசு போராட்டம், மந்திரம், செய்வன் எது உங்களை ஒன்றும் சேதப்படுத்தவே முடியாது. நீங்கள் எதை அறிந்து கொள்ள வேண்டும், என்ன பண்ணால் சமாதானம் வருமோ அதை நீங்கள் செய்யுங்க. பைபிள் அழகாக நமக்கு போதிக்குது. இயேசு சாமியோட புஸ்தகம் அழகாக சொல்லுகிறது உங்களுக்கு எனக்கும். எதை அறியணும், நம்ம என்ன செஞ்சால் சமாதானம் வரும், அதை நீங்கள் யோசித்தீங்கன்னா நீங்கள் நலமாக இருப்பீங்க. அதை நீங்கள் அசால்ட்டாக என்ன பண்ணுறாங்க, விட்டுறாதீங்க. தப்பு இருந்தால் மன்னிப்பு கேட்டு இறங்கி போங்க, தப்பே கிடையாது. நீங்கள் நலமாக இருக்கிறதுக்கு இதை செய்யணும். இல்லாட்டி நாளைக்கு வருகிற ஒவ்வொரு நீங்கள் இனி வருகிற நாட்களில் நம்ம நிலைமைகளை யோசித்து பார்க்க வேண்டும். சரிங்களா? லூக்கா 19:42 அருமையான ஒரு வார்த்தைங்க. அது சிந்திச்சு பாருங்கள், செயல்படுங்க. நீங்கள் நலமாக இருக்க ஒரு மாத்திரை, சமாதானத்துக்கு ஏற்றவைகள் நம்ம செய்யணும். இதை அறிந்து கொள்ளணும். இது நல்ல மாத்திரை, இது உடம்புக்கும் மனசுக்கும் நல்ல மருந்து. அற்புதங்களை கொண்டு வரும். நீங்கள் நினைப்பதுக்கும் வேண்டுவதுக்கும் அதிகமாக ஆண்டவர் செய்வார். எல்லா வாக்குத்தத்தங்களும் கிரியை செய்யப்படும். முடிந்த அளவுக்கு யாவோடும் சமாதானமாக போங்க. என்ன செஞ்ச சமாதானம் வருமோ அதை செய்யுங்க. விட்டு கொடுத்து போங்க. இதை விட வாழ்க்கையில் இயேசு சாமி நம்ம விரும்புகிற காரியம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு சமாதானமாக இருக்கணும், உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் நிம்மதியாக இருக்கணும், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், உங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்கணும், நீங்கள் ஒரு நோவை போல் உங்கள் குடும்பத்தை காக்கிற இருக்குன்னா, அருமையான வசனம். உனக்கு கிடைத்த இந்த நாளுகளில் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்கள் நீ அறிந்திருந்தாயானால், சமாதானத்துக்கு ஏற்றவர்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களை நம்பி ஆண்டவர் கொடுத்த எல்லாத்தையும் காத்துக்கொள்ளுங்கள். உங்களை ஆண்டவர் ஆசைப்பார். இப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் யெகோவா நிசியின் பிள்ளையாக, இந்த உலகத்தில் ஆடமல்ல பொல்லாத ஆவில் ஜெயிக்கிற பிள்ளைகளாக, அசுத்த ஆவில் துரத்துற பிள்ளைகளாக நீங்கள் வாழ்வீங்க. கர்த்தவங்க கூட வந்து பெரிய கதை செய்வார். உண்மையிலும் பெரிய ஒரு பாக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானம் என்ன செஞ்ச சமாதானம் வருமோ அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், செயல்படுத்துங்கள். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.